ஹுசைனி. இவர் பிரபல கராத்தே மாஸ்டர். அது மட்டும் இல்லாமல் பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இவருடைய மறைவு பல பேருக்கு மிகப்பெரிய சோகத்தை கொடுத்துருக்கு. கே பாலச்சந்திரன் அவர்களுடைய புன்னகை மன்னன் படத்தின் மூலமாக தான் இவர் சினிமாவில் அறிமுகமாகிறாரு. இவர் மதுரையை சார்ந்தவர். இவர் பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு. குறிப்பாக கராத்தே மாஸ்டராக இவர் விஜய் நடித்த பத்ரி படத்தில் வந்திருப்பார். அவருக்கு உண்மையாகவே இவர் தான் ட்ரைனிங் பண்ணார்னு கூட சொல்லப்படுது. இவருக்கு கீழே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வில்வித்தை வீரர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஹுசைனி விஜய்க்கு பயிற்சி அளித்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆந்திர சூப்பர் ஸ்டாரும் தற்போதைய துணை முதல்வருமான பவன் கல்யாணுக்கும் கூட ஒரு பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. அதுலேயும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கிறத அவரே கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. அதாவது 1990களில் ஹுசைனி ரொம்ப பிஸியாக இருந்தார். படப்பிடிப்பு, கராத்தே கோச்சிங் அப்படின்னு ரொம்பவே பிஸியாக இருந்திருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட மாணவராக சேர ஒருத்தர் வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மாசமா அவரை விரட்டி இருக்கிறார். என்ன உங்கள்கிட்ட சேர்த்துக்குவாங்க, எனக்கு கராத்தே கற்றுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஹுசைனியும் யாருன்னு அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு. இவர் இந்த மாதிரி தன்னுடைய பெயரை சொல்லி எனக்கு கராத்தே கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாணவன் தான் பவன் கல்யாண். அப்படி அவர் அதுக்குள்ளே சேர்ந்துக்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பவன் கல்யாண் பயிற்சியில் முழுமையாக மூழ்கிட்டாராம். எவ்வளோ பயிற்சி கொடுத்தாலும் அசால்ட்டாக பண்ணியிருக்கிறாரு. பயிற்சியின் போது ஒரு தற்காப்பு கலை மாணவன் எவ்வளோ ஒழுக்கமான வாழ்க்கை முறையை பின்பற்றணுமோ அதை அப்படியே பின்பற்றிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஹுசைனியோட டிராவல் பண்ணியிருக்கிறாரு பவன் கல்யாண். அந்த சமயங்களில் பயிற்சிகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த பயிற்சிக்கு நடுவில் கூட ஹுசைனிக்கு தேவையான அன்றாட பொருட்களை பவன் கல்யாண் பணிவோடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆனால் அந்த சூழலில் கூட தான் யார் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. அப்போ தெலுங்கு சூப்பர் ஸ்டாராக இருந்த சிரஞ்சீவியுடைய தம்பி தான் அவர். அந்த நேரத்தில் ஹுசைனிக்கு அதை தெரியாமலே பார்த்துக்கிட்டாராம். என்ன காரணம் அப்படின்னா எந்த நேரத்துலையும் தன்னுடைய பின்னணியை வெளிப்படுத்திடக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறாரு. மற்ற மாணவர்களை ஹுசைனி எப்படி ட்ரீட் பண்ணுறாரோ, ஒரு மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல தான் தன்னை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிருக்கிறாரு பவன் கல்யாண். ஸோ அப்படியே மாதங்கள் போக போக கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஹுசைனிக்கு தெரிய வந்திருக்கு இவர் சிரஞ்சீவியுடைய தம்பி அப்படின்னு. ஆனால் ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னா அந்த நேரத்தில் பயிற்சியில் ரொம்ப பெரிய சிறந்த வீரராக இருந்திருக்கிறாரு பவன் கல்யாண். அதன் காரணமாக தான் ரொம்பவே சீக்கிரமாக பிளாக் பெல்ட்டை வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு ஹுசைனி ஒரு பேட்டியில் முன்னாடி. அவர் பேசின இந்த விஷயங்கள் தான் இப்போ அவர் மறைந்ததுக்கு அப்புறமா பல பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சினிமாக்காக பல விஷயங்கள் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக 3 விசிடிலாம் ரொம்ப டாப்பில் இருக்கும்போதும் சரி, ஓட்டத்தில் இருக்கும்போதும் சரி, தன்னுடைய வீரர்களை சேர்த்து வச்சு பல கடைகளில் அவரே ரைடு பண்ணார் அப்படிங்கிற தகவல் கூட இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் அவர் மறைவுக்கு சினிமா சார்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பல மக்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சினிமாக்காக பல விஷயங்கள் ஹுசைனி பண்ணியிருக்கிறாரு. ஸோ திருப்பி சினிமா பண்ணணும் அப்படின்னு மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர் பேசின பல வீடியோக்கள் மக்களுடைய மனசை உருக்கிக்கிட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.